ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்க அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வர தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து அம்மா வீடு மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால காம்பவுண்ட் ஷோரூம்னால கட்டணும்னு சொல்லி அப்பா சொல்லிட்டே இருந்தார். கல்லெல்லாம் வந்து இறங்கிச்சுமா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. எது கூலி ஆள் வைக்கணும், நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டோம். வாங்க எப்படி அந்த சேவரெல்லாம் கட்டுறது, பசங்க கூட்டின்னு வரது பார்க்கலாம். எங்கள் தங்கச்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. பாருங்கள், காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரும் கடைக்கல்லாம் வெள்ளைக்கல்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், இவங்க 2 பேர் மட்டும் வேலையை பார்க்கல. அக்கா தங்கச்சியும் மேஸ்திரியும் வந்தார். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் கலவெல்லாம் கலந்துட்டு இருக்காரு. இவருக்கு இருந்தால் பழக்கம் இல்லை, இருந்தாலும் எங்களுக்காக செஞ்சுன்னு இருக்கிறாரு. மேஸ்திரி பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் மாமா பையன். வீடு கட்டம் தான் அவர் தான் எல்லாம் கட்டடம் வேலை வச்சு நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த மொத்த வேலையிலேயே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தா கார்த்தி தான். இது இவர் தான், இந்த பிளாக் டிஷர்ட்காரரு. இவர் தான் வந்து எங்கள் மச்சின்ச்சி ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு தம்பி. பார்த்தீங்கன்னா சும்மா ஜிம் பாய் மாதிரி இருப்பார். இவர் தான் ரொம்ப வேலை பார்த்தாருன்னு சொல்லலாம் என்னை விட. நான் கொஞ்சமாக தான் கஷ்டப்பட்டேன், இவர் தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டார். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் ரொம்ப டயர்டாகிட்டார். காலையில் 8 மணிக்கெல்லாமே டயர்டாகிட்டார். பழக்கம் இல்லாத வேலை இருந்தனால அது பாரங்கோய் மாதிரி ரொம்ப டயர்டாகி பத்துட்டு மாதிரி ஆகிட்டார். எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு அந்த வேலைலாம் அவனுக்கு பழக்கம். அவன் வந்து கல்யாணம் ஆகிறதுலேருந்து இந்த கொளுத்து வேலைங்கெல்லாம் அவங்க அப்பா கூட போவாங்க. அவன் வந்து என் தாய் மாமா பையன் தான். எங்கள் மாமா வந்து மேஸ்திரி கூட போனதுனால அவனுக்கு அந்த வேலை கொஞ்சம் வரும். பாருங்கள் எப்படி ஆகிட்டாரோ. இவர் எங்கள் அப்பா பாருங்கள், கீழே சிமெண்டெல்லாம் எடுத்து பூசிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் வந்து உக்காண்டாரு மாங்காய் மரத்து அடியில். அவரால் முடியல. அதுக்கப்புறம் எங்கள் பையன் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தான். எல்லாரும் சில்லுன்னு குடித்தோம். இன்னைக்கு வேலை அவ்வளோதாங்க. பாருங்கள், 4 கல் வரிசை செவரு ஏறி இருக்குது. இதுக்கு மேலே நாளைக்கு தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுங்கிறாரு. பழக்கம் இல்லாத வேலை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே இவங்களும் ஒரு 3வது ரவுண்டு போட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடிக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே இங்கே வந்து உட்காந்து தாயம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி போகலாம், கடிக்கு போகலான்னு சொல்லி சொன்னேன்னா, இரியா ஒரு ஆட்டத்தை போட்டு நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இவங்க ஆட்டத்தை முடிக்கிற வரைக்கும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா ஷோலிங்கர் பஜார் தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன பசங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்காக போயிட்டுருக்கோம். கிளம்பி வந்துட்டாங்க பாருங்கள். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபி பண்ணல வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க. அது எங்கள் பையன் இன்னொரு வண்டியில் வந்துட்டுருக்கான் அவங்க கூட. ஜங்கு பாருங்கள், ஜங்குன்னா தக்ஷா முன்னாடி உட்காந்துருக்கேன். நான் பேர் தான் தக்ஷா, நாங்கள் ஜங்குன்னு கூப்பிடுவேன். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது. சன்செட்டோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு. எதிரில் பார்த்தோம்னா சன்செட் எக்ஸலண்ட்டாக இருந்தது. கடிக்கு வந்து சேர்ந்துட்டோம். கடிக்கு வரதுக்கெல்லாம் போதும் நைட் ஷோலிங்கர்லாம் சுற்றி கடிக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலில் எடுத்து வர்றாங்க. அதனால எல்லாரும் பேக்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்திருக்காங்க. நம்ம ஆளுங்களும் வந்து ரொம்ப நார்மலாக தேடி எடுத்து ஒரு நூல் பேக் ஒன்று கேட்டு வாங்கினாங்க. ஜங்கே இதில் இங்கே பாருங்கள், குட்டி பசங்க 2 பேர் விளையாட்டுருக்காங்க. ஃபைனலாக ஒரு வழியாக முடிச்சுட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்கே நம்ம ஆளுங்க பானிபூரி சாப்பிட்ணும். நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பிளேட் பானிபூரி போட்டாங்க. என்ன சிரிச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? இவனுக்கு ஊசி போட்டிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி கோல்டு ஆகிட்டதுனால நம்மளால் சிமெண்ட்டில் வேலை பார்த்தோன்னா பயங்கர கோல்டு ஆகிடுச்சு இன்னும். அதனால் ஊசி போட்டால் தவிர ஊசி போட்டாங்க. இந்த மாதிரி தான் நர்சம்மா ஊசி போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.